ஒரு குழந்தைக்கு 8 வயசு. அந்த குழந்தைய 25 வயசுல கல்யாணம் பண்ணணும். அவங்க அப்பாவுக்கு வயசு 43. அவங்களோட மந்த்லி சேலரி 1 lakh. இப்போ இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் 5 கோடி கிடைக்கும் 17 வருஷத்தில் பார்க்கலாமா? இன்னும் 17 வருஷம் கழிச்சு 5 கோடி வேணும். அப்போ இயர்லி நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்டுக்கு 13% வருமானம் இருக்கணும். அப்படின்னா மந்த்லி 68,615 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பார்த்தா 17 வருஷத்தில் டோட்டலாக 1,39,97,460 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இயர்லி 13% வருமானம் கிடைக்கணும்னா ஷேர் மார்க்கெட்ஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் சீரான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுன்ற எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரணும். நீங்கள் செய்கிற லார்ஜ் கேப் ஃபண்ட், மல்டி கேப் ஃபண்ட், ஃபிக்ஸி கேப் ஃபண்ட், லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் நீண்ட காலத்தில் எதிர்பார்க்குற 13% விட அதிகமான வருமானம் கிடைக்கும். உங்களோட மந்த்லி சேலரி 1 lakh. அதில் ஸ்டார்டிங்கில் 70,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் 50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு போக போக சேலரி ஜாஸ்தி ஆகும்போது இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகமாக்கிக்கலாம்.